செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்க கொடுக்கிறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும் அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் 2001 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதா இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதுல 2021 இருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1 லட்சம் பேர் அப்ப இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை, நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடியிருக்காங்க, எல்லாம் கூடியிருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடியிருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல, எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். அதுல கூட போக்கஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களில் போக்கஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை. 2,50,000 கோடி அளவு கடன். ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு? அதை ப்ராப்பரா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா? இல்ல. தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா? இல்ல. தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா? இல்ல. தேவையான அளவு வந்து இங்க இருக்கிற பயனாளர்களுக்கு, எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா? இல்ல. எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலா மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோட விளைவாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் வந்து 4 பேர் செய்யக்கூடிய வேலையிலும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்ப சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துற வேலைகளை துரிதமா செஞ்சிருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போன்ற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து இங்க இருக்கிற நம்ம சிஎம் கூட, செக்ரட்டரி கூட, இங்க இருக்க அனைத்து டைரக்டர் கூட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து திட்டமிட்டு. கடந்த ஆட்சியில 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகள்ல இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். சோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்க டாக்குமெண்டடா சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடா சரி பண்ணி செய்ய தெரியும். அதையே மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்ல அந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளா செஞ்சவங்களுக்கு இப்பயும் செய்ய தெரியாதா? அதுலயும் மிஸ் பண்ற விஷயங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிக்கும். கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும்.